நான் அதெல்லாம் காதுல கூட எடுத்துக்கவே இல்லை. வயிற்றுலலாம் ஏறி உதைச்சாரு. ரொம்பவே நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைம்ல யாருமே இல்லை. ரொம்ப அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு நினைச்சுதான் என்ன போட்டுட்டு போயிட்டாரு. நான் ஒரு ஆள் தான் கிடக்குறேன். மறுபடியும் நான் வெளில வாசல்லே கிடக்குறேன். உள்ள போயிட்டு மறுபடியும் எனக்கு வெட்டுற சவுண்டு கேட்டுச்சு. ஏன்னா தலைதான் தூக்க முடியல. எங்க வெட்டினாருன்னே தெரியல. என் கையை இப்படி சைடா பார்த்தா கையை வந்து தனியா தொங்கிட்டு கிடக்குது, விரல் தனியா இருக்குது. நான் சவுண்டு போடலை, ஏன்னா உள்ள அவர் இருக்கிறாரு. மறுபடியும் சவுண்டு போட்டா அவர் வந்து நம்மளை வெட்டுவாரு. ஆனா எல்லாமே எனக்கு அவர் என்னென்ன பண்றாரு வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியுது. உள்ள போயிட்டு மறுபடியும் வெட்டுற சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, லைட்டா வெளில லாக் பண்ணிட்டு பூட்டுலாம் போடவே இல்லை, சும்மா இது மட்டும் பண்ணிட்டு வெளில வந்துட்டாரு. வெளில வந்து போயிட்டு ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் வராரு. வந்து மூச்சு இருக்கான்னு என்ன தொட்டு பார்த்துட்டு நான் ஃப்ராக் தான் போட்டிருந்தேன். அந்த ஃப்ராக் எல்லாம் வந்து மேலே முட்டி வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுட்டு மூச்சு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நான் மூச்சு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். விடவே இல்லை. அவர் விட்டா மறுபடியும் நான் வெட்டுவாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால மூச்சு விடவே இல்லை. நான் போயிட்டு வந்து நான் அப்படியே கிடக்கிறேன். அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன்னா மறுபடியும் வருவாரு எனக்கு பயம் இருந்துச்சு. அதனால ஒரு 1/2 hour நான் அப்படியே தான் இருந்தேன். எழுந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி என்னாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு நம்ம போய் சுபாஷை போய் எழுப்பலாம்னு சொல்லிட்டு என்னால ஓப்பன் பண்ணவே முடியல. கை பார்க்கற எலும்பெல்லாம் தூக்கிட்டு நிக்குது. இதுல கை 2ஆவே போயிடுச்சு. ஆனா நான் கொஞ்சம் கூட அதுக்கு நான் பயப்படவே இல்லை. உடனே நான் வந்து அவரை லாக்கு ஓப்பன் பண்ணிட்டு அவரை போய் பார்த்தா அந்த இடத்துல வெறும் பிளட்டு. அந்த பாட்டியும் இறந்து போய் தான் கிடக்குறாங்க. சுபாஷும் சுத்தமா எழுந்திரிக்கவே இல்லை. வாடா போகலான்னு சொன்னேன். ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். எங்க போய் எனக்கு அந்த ஊரை பத்தி எதுவும் தெரியாது. எங்க போகணும் எங்க வரணும்னு கூட தெரியாது எனக்கு. ஆனா தெரியும் இந்த பக்கம் போனா ஊர் சைடு இருக்கு, இந்த சைடு போனா இது மாதிரி காடு சைடு இருக்குன்னு மட்டும் தான் தெரியும் எனக்கு. மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது. தப்பா மட்டும் எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை போட்டு கையை ஒட்ட வச்சு சுத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்க போய் நான் அந்த குழிக்குள்ள பதுங்கி இருந்தேன். யாருமே ஒரே ஒரு ஐயா மட்டும் தான் இருந்தாரு. ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. யாருமா அப்படிலாம் கேக்குறப்ப நான் இது மாதிரி சுபாஷோட ஒய்ஃப் தண்டபாணியோட பையன் இருக்காங்கல்ல, அவங்களோட மருமக தான் நான். இது மாதிரி வெட்டிட்டான், என் தண்ணி கொடுங்க. எங்க அம்மாவுக்கு ஃபோன் அவர் என்னை பார்த்தோன்னு பயந்துட்டு தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் யாருமே அந்த சைடு வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் ஆன் என்ன முடியல, கையால ஆன் பண்ணவே முடியல.